தொடர்ந்து நம்முடைய பூவுலகின் நண்பர்கள் அமைப்பிலிருந்து திரு லோகேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். லோகேஷ், இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் மாதிரி இருந்தது. அடிக்கடி நிலச்சரிவு ஏற்படக்கூடிய ஒரு இடம் அல்ல. புதிதாக ஏற்பட்டிருக்கு, 4 முறை ஏற்பட்டிருக்கு. எதனால நீங்க நினைக்கிறீங்க? ஜியோகிராபிக்கலாவே பார்த்தோம்னா திருவண்ணாமலை ஆறுல ஒரு பகுதி மலைப்பகுதிகள் கொண்ட பகுதி. சோ நமக்கு ஆனா ஒரு பகுதி ஆறுல ஒரு பகுதி மலைப்பகுதியான இருந்தா கூட நமக்கு அது அதிகமான நிலச்சரிவு இதுவரை ஏற்பட்டது கிடையாது. ஆனா இதுவே நம்ம வெஸ்டர்ன் காட்ஸ் பக்கம் பார்த்தோம்னா அது லேண்ட்ஸ்கேப்க்கு சில பகுதிகள் வல்னரபிளா இருந்துட்டு இருக்கு. சோ ஏன் இது ரொம்ப வல்னரபிளா இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா மலைகளுடைய ஸ்லோப் ஒரு முக்கிய காரணமா இருக்கும் லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு. ஸோ ஸ்லோப்போட ஆங்கிள் ஒரு 30 டிகிரிக்கு மேல இருந்ததுன்னு பார்த்தோம்னா அங்க மழை இந்த மாதிரி ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யும் போது லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கு ஒரு மிக முக்கிய காரணமா இருக்கும். இதுதான் நமக்கு வெஸ்டர்ன் காட்ஸ்ல அடிக்கடி லேண்ட்ஸ்லைட் ஏற்படுறதுக்கும் கடந்த முறை இப்ப வயநாட்டுல 3 மாசத்துக்கு முன்னாடி வயநாட்டுல லேண்ட்ஸ்லைட் ஏற்பட்டதுக்கும் இதுதான் காரணம். இப்ப திருவண்ணாமலையில ஏற்பட்ட நிலச்சரிவுக்கும் வயநாட்டுல ஏற்பட்டக்கூடிய நிலச்சரிவுக்கும் கிட்டத்தட்ட காரணிகள் எல்லாமே ஒரே காரணிகள் தான். ரொம்ப அதிதீவிரமான மழை. வயநாடு வெஸ்டர்ன் காட்ஸுடைய மெயினா இருக்கிறது. அது ஒரு பெரிய மலை தொடர். ஆனா திருவண்ணாமலை அப்படி இல்ல. அது ஒரு கூம்பு வடிவிலான ஒரு மலை. இதுல அடிக்கடி நிலச்சரிவு ஏற்பட்ட மாதிரியான சம்பவங்களே இல்லையே. இத புதுசால புவியியல் துறையினர் சொல்றாங்க. ஆமாமா, இது ரெண்டுத்துக்கும் ஏன் காரணம்னா வெஸ்டர்ன் காட்ஸ் மலைகளுடைய அந்த சாய்வுத்தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும்போது மழை அதிகமா பெய்யும் போது அந்த மண் ரொம்ப சேச்சுரேட் ஆகி இந்த ஸ்லோப் லேண்ட்ஸ்லைடு அதிக அளவுல ஏற்பட்டுரும். ஆனா இதுவே ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கு அப்படி கிடையாது. அது ஸ்லோப் ரொம்ப கம்மி. சோ அங்க நிலச்சரிவுகள் இதுவரை ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாவே தான் இருந்தது. இப்ப இந்த தீவிரமான மழைப்பொழிவு ஏற்படும் போது இதுவரை நிலச்சரிவு ஏற்படாத பகுதி இப்ப ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸோ ஸ்டேட் டிசாஸ்டர் பிளான்ல கூட திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் ப்ரொஃபைல் எடுத்து பார்த்தா கூட ஜவ்வாது மலையில தான் இதுக்கு முன்னாடி லேண்ட்ஸ்லைடு. ஓகே, நன்றி திரு லோகேஷ். இதுவரை ஜவ்வாது மலையில கூட நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. ஆனா நம்முடைய புள்ளி விவரப்படி திருவண்ணாமலையில ஏற்பட்டதில்லை அப்படின்றீங்க. புவியியல் மாறுகிறதா, புவியியல் காரணிகள் மாறுகிறதா? ஏன்னா சேஃப் ஜோனாக இருந்த திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டதில்லைன்ற திருவண்ணாமலையில இப்போது அடுத்தடுத்து நிலச்சரிவு இப்போ சேஃப் ஜோனே ரெட் ஜோனா மாறி இருக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். தொடர்ந்து இதை பற்றிய துறை சார்ந்த வல்லுநர்கள் இப்போ திருவண்ணாமலையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மட்டும் இல்லை, அதை சார்ந்து இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு பெரும் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.